ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் மக்களுடன் முதல்வருக்கான திட்டம் இன்று முதல் தொடங்கி வைக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக 15 துறை சார்பான ஏதாச்சும் உங்களுக்கு சேவை தேவைப்படுது அப்படின்னா இந்த முகாமில் கலந்துக்கிட்டு மனு அளிச்சிங்க அப்படின்னா 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கான அப்ளிகேஷனுக்கான தீர்வு காண்றாங்க. ஸோ எந்தமான ஸ்கீம் மூலமாக நம்ம இந்த சேவையை பெறலாம், முகாம் எங்கே நடக்குது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது மக்களுடன் முதல்வருக்கான வெப்சைட்டு தான். இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஸ்கீம் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் இந்த மக்களுடன் முதல்வருக்கான சிறப்பு திட்டத்தை கடந்த வருஷம் தொடங்கி வச்சுருந்தாங்க. முதற்கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி இருக்கு பாருங்க, அங்கிருந்து முகாம்லாம் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கு மேற்பட்ட மனுக்களுக்கு ஒரே மாதத்தில் தீர்வு காணிருக்காங்க. இப்போ இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக அனைத்து கிராம ஊராட்சி இருக்கு பாருங்க, அங்கே உங்களுக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. கிராம ஊராட்சிகளில் ஜூலை 11 இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னிலேருந்து செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் கூட உங்களுக்கான இந்த முகாம் நடக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 15லேருந்து அக்டோபர் 15க்குள்ள உங்களுக்கான மனுக்கள் மீது தீர்வு காண போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இரண்டாம் கட்டமாக தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா கிராம ஊராட்சிகள்லையுமே இந்த முகாம் பார்த்தா ஏற்படுத்துகிறாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 37 மாவட்டங்களில் உள்ள 388 ஒன்றியங்களில் அடங்கியுள்ள 12,525 கிராம ஊராட்சிகளில் ஏறத்தாழ 2,500 முகாம் பார்த்தா ஏற்படுத்துகிறாங்க. 5 ஊராட்சிக்கு ஒரு முகாம் பார்த்தா ஏற்படுத்துகிறாங்க. இப்போ 5 கிராமத்தை சேர்த்து ஒரு முகாமை பார்த்தா கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தமாக 20,000 மக்களுக்கு ஒரு சிறப்பு முகாம் ஏற்பட திட்டமிட்டிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ தமிழகம் முழுவதும் உள்ள 12,525 கிராம ஊராட்சிகள்லையுமே உங்களுக்கான முகாம் ஏற்படுத்துகிறாங்க. 5 கிராமத்துக்கு ஒரு முகாமாக நடத்த போகிறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த முகாம்களை பெறப்படும் மனுக்களை பதிவு செய்கிற உங்களுக்கான இசிஐ மையம் எல்லாமே பார்த்தா கண்டிப்பாக அந்த ஆப்ரேட்டர்ஸ் அங்கேயே இருப்பாங்க. அந்த முகாமில் கிட்டத்தட்ட 5-6 இசேவை மையம் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணிவிட்டு அது டேரெக்டாக அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு மனுக்கள் மீது தீர்வு காண்றாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரெசிப்ட் கொடுப்பாங்க. அதுக்கான ஸ்டேட்டஸையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தா தமிழக முதல்வர் அவர்கள் 11/7/2024 தருமபுரியில் இந்த பார்த்தா துவங்கி வைக்கிறாங்க இந்த முகாமை. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 15 துறை இருக்குது பாருங்கள். 15 துறையிலேருந்து 44 வகையான சேவைகளுக்கு நீங்கள் இந்த முகாம் மூலம் மனு அளிக்கலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னமான ஸ்கீம்லாம் நீங்கள் மனு அளிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எரிசக்தி துறை இருக்குது பாருங்கள். டிஎன்இபி மற்றும் டான்ஜெட்கோ உங்களுக்கு புதுசாக இபி கனெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் மனு அளிக்கலாம். அதேமாரி பார்த்தா இபியில் நீங்கள் பெயர் மாற்றம் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களை ஏதாச்சும் நீங்கள் மின்சார சம்மந்தப்பட்ட எந்த ஒரு மனுவாக இருந்தாலும் சரி இந்த முகாமில் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கடுத்து ரெவென்யூ மற்றும் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், பேரிடர் மேலாண்மை துறை. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஸோ பட்டா மாற்றம் செய்கிறது, பட்டா உட்பிரிவு மாற்றம் செய்கிறது, இணைய வழி பட்டா மாற்றம் செய்கிறது, நிலம் பார்த்தா அளந்து காமிக்கிறது, பட்டாவில் பெயர் மாற்றம் செய்கிறது, இந்த மாதிரி பட்டா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா ஒரு மாதத்தில் தீர்வு காண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்டில் இருக்க பாருங்கள், ஜாதி, வருமானம், இருப்பிடம், ஃபஸ்ட் கிராஜுவேட். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெவென்யூ சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி உங்களால் வாங்க முடியல, ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, எனக்கு தேவைப்படுது அப்படின்னு வச்சவங்க இந்த முகாம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்தா கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தா கட்டுமான வரைபட ஒப்புதல் வாங்க போகிறோம், அதுக்கு அப்ளை பண்ணலாம். சொத்து வரி, குடிநீர் வரி, பெயர் மாற்றம் பண்ணணும், அதுக்கும் நீங்கள் மனு அளிக்கலாம். வர்த்தக உரிமம் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் அதுக்கும் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குடிநீர் கழிவுநீர் இணைப்பு அதுக்கு அப்ளை பண்ணலாம். பிறப்பிறப்பு சர்டிஃபிகேட் அதுக்கு அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் இருக்குது பாருங்கள், அதுக்கு அப்ளை பண்ணலாம். காலிமனை வரி விதிப்பு அதுக்கு அப்ளை பண்ணலாம். சாலையோர வியாபாரிகள் அடையாள அட்டை அதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கீம் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் முதியோர் பென்ஷன்லாம் இருக்குது பாருங்கள், பென்ஷனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன், கணவனால் கைவிடப்பட்டதுக்கான பென்ஷன், மாற்றுத்திறனாளிக்கான பென்ஷன், முதிர்கண்ணி, தேர்ட் ஜென், இந்த மாதிரி எல்லா பென்ஷன் ஸ்கீமுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நார்மலாக பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்ணி வராமல் இருக்கு, நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க, வரவே அப்படி இல்லைன்றவங்க நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிட்டு இந்த முகாமில் எடுத்து போய் கொடுங்க. நெக்ஸ்ட்டு காவல்துறை. ஸோ காவல்துறை சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். ஸோ வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பிலையும் உங்களுக்கான கம்ப்ளைண்ட் நீங்கள் தெரிவிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாற்றுத்திறனாளி நலத்துறை இருக்குது பாருங்கள், இதன் மூலமாக டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். பராமரிப்பு உதவித்தொகை வேணும்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்கூட்டர் வேண்டி அப்ளை பண்ணலாம். சக்கர நாற்காலி, 3 சக்கர நாற்காலி, இந்த மாதிரி ஏதாச்சும் உபகரணங்கள் வேணும்னா அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். வங்கி கடன் உதவி வேணும்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம். கல்வி உதவித்தொகை வேணும்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தால் தொழிலாளர் நல மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை இருக்குது பாருங்கள், இதில் போயிட்டு நலவாரியம் இருக்குது பாருங்கள், அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம். அங்கே போயிட்டு உங்களுக்கு புதுசாக கார்டு வேணுன்றவங்க அப்ளை பண்ணலாம். ரெனிவல் பண்ணோம் அப்படின்றவங்க அப்ளை பண்ணலாம். ஏதாச்சும் நீங்கள் ஸ்கீம் கிளைம் பண்ண போனால் அதுக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு சில ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை இருக்குது பாருங்கள், இதில் வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அதுக்கு அப்ளை பண்ணலாம். புதுமை பெண் கல்வி உதவி திட்டம் வரலன்றவங்க அதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். ஆதரவற்றோருக்கான உதவித்தொகை அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு SC/ST கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுக்கு நீங்கள் கல்வி உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணலாம். வீட்டுமனை பட்டா, இணைய வழி பட்டா, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வாழ்வாதார கடன் உதவிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தாட்கோக்கான கடன் உதவி அப்ளை பண்ணலாம். டாம்கோக்கான கடன் உதவிக்கு அப்ளை பண்ணலாம். கூட்டுறவுக்கான லோன் அப்ளை பண்ணலாம். மகளிர் சுயதொழிலுக்கான லோன் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கடன் உதவி தேவைப்படும், அதுக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ முகாமில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ எந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அங்கே போயிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணி கொடுப்பாங்க. பட்டா சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துருப்பாங்க, கூடவே ஆதார் கார்டு, ஃபோட்டோ எல்லாமே எடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த துறை சார்ந்த நீங்கள் மனு அளிக்கணும் அதை குறித்து டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அங்கேயே இ-சேவை மையம் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க, 5-6 பேர், அவங்ககிட்ட கொடுத்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அது அப்படியே நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் கொடுத்தீங்க அப்படின்னா 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் மீதான மனு வந்து பார்த்து நிவர்த்தி பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி எங்கெங்கே நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது பாருங்கள். அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்னு தனித்தனி வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் இந்த மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்டும் தனித்தனி வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு மோர் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து மீடியா கேலரி கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஊரில் எங்கே நடக்குது அதுக்கான ப்ரெஸ் நியூஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அல்லது இந்த இடத்துலேயே வந்து பார்த்தா மீடியா கேலரி கொடுத்துருப்பாங்க, ப்ரெஸ் ரிலீஸ் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது வந்து பார்த்தா நீங்கள் வந்து எல்லாருடைய டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட் டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க, அல்லது ட்விட்டர் பேஜில் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதன் மூலமாக வந்து எந்தெந்த ஊர் நடக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. அல்லது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எம்எல்ஏ எம்பி இருக்காங்க பாருங்கள், அவருடைய அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா அவங்க ரெகுலராக உங்கள் ஊரில் எங்கே நடக்குது அப்படின்றத ரெகுலராக அப்டேட் பண்ணிடுவாங்க. அது மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் ஊரில் எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அல்லது இந்த வெப்சைட் இருக்குது பாருங்கள், மக்களோட முரணுக்கான இந்த வெப்சைட் மூலமாக கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த பிளேஸில் உங்களுக்கான முகாம் நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. அங்கே போய் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். எல்லா ஊர்லேயுமே ஒரே நடக்க மாட்டாங்க, ஒவ்வொரு ஊர்லேயுமே முகாம் வேறு டேட்லாம் நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய விஓவை கன்சிடர் பண்ணிங்கன்னா அவங்களே என்னைக்கு நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க, அது மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு தெரியணும் அப்படின்றவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் குரூப் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ட்விட்டருக்கான பேஜ், டெலிகிராம், இந்த 3 நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக எங்கெங்கே நடக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்குது வரைக்கும் நான் கண்டிப்பாக அதில் அப்டேட் பண்ணிடுவோம். அதில் நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கான லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்தேன், அதை போய்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எங்கெங்கே நடக்குது, எந்த ஊரில் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம். அங்கே வந்து ஸோ காலைல 10 மணிலேருந்து 3 வரைக்கும் நடைபெற போகுது. அதுக்கான என்னமான ஸ்கீம் நடக்குது, அந்த ஸ்கீமுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைப்படும் எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அந்த PDF எல்லாமே நான் அந்த பிக்சர் எல்லாமே வந்து
பார்த்தா இந்த நான் சொன்ன 3 வந்து ஃபாலோ பண்ணிட்டு தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் தேவைப்படும் அது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கூட்டுறவுத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஊரக வளர்ச்சி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்டுக்கான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதேமாரியே வேளாண்மை உழவர் நலத்துறை இருக்குது பாருங்கள், அதுக்கான டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேளாண்மை நலத்துறையை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் ஏதாச்சும் வந்து தேவைப்படுது, கலைஞர் அனைத்து கிராம வளர்ச்சி திட்டம் இருக்குது பாருங்கள், அதன் மூலமாக ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா அதுக்கும் நீங்கள் பண்ணலாம். அதேமாரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்கு பாருங்கள், அந்த டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கால்நடை பராமரிப்புத்துறை அதுக்கும் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட் சார்பில். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதுக்கும் கொடுத்துருக்காங்க. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை இருக்குது பாருங்கள், அதுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிசி எம்பிசி டிஎன்சிக்கான டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எஸ்சிசிக்கான டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போயிட்டு எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இந்த பிடிஎஃப் மூலமாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நாமக்கல்லில் வந்து இந்த ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் ஒரு சில பிளேஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எங்கே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம்ல ஒரு சில பிளேஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செங்கல்பட்டில் ஒரு சில பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி திண்டுக்கல்ல ஒரு சில பிளேசஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வர சொல்ல அந்த குரூப்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப் ஆகட்டும், ட்விட்டர் பேஜ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்கீமை இன்னிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. 11/7/2024 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்கீம் நடைபெற போது முகாம் மூலமாக அதாவது 5 கிராமத்தை சேர்ந்து ஒரு முகாமாக ஏற்படுத்துகிறாங்க. முகாமில் கலந்துக்கிட்டு சேவையான மனு அளிக்க பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப கிராம ஊராட்சிகளுக்காக இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க, மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து பார்த்தா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இந்த முகாமில் மனு அளிச்சிங்க அப்படின்னா ஒரு ரிசிப்ட் கொடுத்துருவாங்க. அந்த ரிசிப்ட் பத்திரமா எடுத்து வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட்டஸ் செக் பண்ணி இதை வந்து பார்த்தா ஆன்லைன் வெப்சைட், இதில் போயிட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மக்களோட முறைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு உங்களுக்கு வந்திருக்க அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணி செக் ஸ்டேட்டஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது வந்து ஓப்பன் ஆகும். அதன் மூலமாக நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா இந்த ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கிராமத்தில் என்னைக்கு நடக்குது அப்படின்றத விஓ இருக்காங்க பாருங்கள், கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் வந்து ஆக பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.